இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதிகை ரயிலில் கடத்தப்பட்ட 30 கிலோ போதைப் பொருள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதிகை ரயிலில் கடத்தப்பட்ட 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் காலையில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருளுடன் சிக்கிய நபர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கின்றனர் அதிகாரிகள். போதைப் பொருளுடன் சிக்கிய நபர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னையில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதில் இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பொதிகை ரயிலில் கடத்தப்பட்ட 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். போதைப் பொருளுடன் சிக்கிய நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னையில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதில் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். மதுரை சென்னையிலே 180 கோடி போதைப் பொருள் கண்டறியப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் ரூபாய் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதிகை ரயிலில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ மெத்தபெட்டமைன் காலையிலே இன்று பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த போதைப் பொருளுடன் சிக்கிய நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னையிலும் ரெய்டு நடத்தப்பட்டது. அதாவது மதுரையில் இந்த ரெய்டு நடத்தப்பட்ட நிலையிலே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுடன் சென்னையிலும் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மற்றும் மதுரை என 2 இடங்களிலும் நடத்தப்பட்ட ரெய்டு அடிப்படையில பல கிலோ கணக்கிலான அந்த போதைப் பொருள் என்பது கண்டறியப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு 180 கோடி ரூபாய் என தெரிய வந்திருக்கின்றது. அதே போல ரெய்டு வருவது தெரிந்து போதைப் பொருட்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கின்றது. இந்த போதைப் பொருளை கடத்திய நபர் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் மற்றவர்களும் பிடிபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருளை கடத்தி வந்த நபரை காவல்துறையினர் கையும் களவுமாக மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் எங்கிருந்து அந்த போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கின்றார், அவர் யாரை சந்தித்து இதனை கொடுப்பதற்காக திட்டமிட்டிருந்தார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவரிடமிருந்து கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பல கிலோ கணக்கிலான அந்த போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அவர்களுக்கு யார் யாருடன் தொடர்பு இருக்கின்றது, வேறு ஏதேனும் இடத்தில் இது போன்று போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் அந்த விசாரணையானது முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அந்த போதைப் பொருளை கண்டுபிடித்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. போதைப் பொருள் கடத்திய நபர் மற்றும் குப்பையில் தூக்கி போட்ட அவரது மனைவி என இருவரும் சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஐஸ் அல்லது கிறிஸ்டல் மெத் எனப்படும் அழைக்கப்படக்கூடிய அந்த போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்றது.
அதாவது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கிலோ கணக்கிலான போதைப் பொருட்களுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் விட்டு அழைக்கப்படுகிறது. குறிப்பாக ஐஸ் என்று சொல்கிறார்கள், அல்லது கிறிஸ்டல் மெத் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இரு பெயர்கள் வைத்து அந்த போதைப் பொருள் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கடந்த சில நாட்களாக இந்த போதை வஸ்துக்கள், அதே போல போதைப் பொருள்கள் கடத்தக்கூடிய நபர்களை கண்டறிந்து தீவிரமாக வேட்டையாடக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல தொடர்ச்சியாக கைதுகளும், அதே போல கஞ்சா உள்ளிட்ட பலவித விதமான அந்த போதைப் பொருட்களை தடை செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் அதிகாரிகள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற இந்த 180 கோடி ரூபாய் சரக்கு என்பது பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் முயன்ற நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.